நான் வீதியிலே நடந்து வருவேன். ஆனால் நீட்டின கையத்து போகும் அத்தி போகும் சாட்டி அப்படி அப்படி உள்ள நான் வரேன். இந்த பாரில் எத்தனை யார் மதிப்பவர் எல்லாம் போய்விட்டது. என் மாமாவை எல்லாம் வாழால் வெகுவாக நம்பிருந்தேன். ஐயோ மருமகனே துரியோதனா அஞ்சாதே என்னை நம்பி அப்படி என்று சொன்னாரு. வாழ்ந்த காலத்திலே கண்ணே துரியோதனா ஒற்றுமையோடு வாழ்கிறா மக்களா என்று சொன்னார்கள். வாழபடியான காலத்தில் இந்த பெரிய சித்த பார்வையில பெரிய பார்வையோடு வாங்குங்கள். அவருக்குடைய ராஜ்யத்தை கொடுத்து விட அப்படி என்று பெரியோர்கள் சொன்னார்களே. சண்டாள படுபாவி அந்த வார்த்தையை நான் கேட்டேனா? ஐயோ என் பிடிவாத தனத்தினாலே நான் ஆட்சியை விட முடியாது என்று சொன்ன காரணத்தினால் கண்ணே துரியோதனா இந்த நாள் பகவே ஒருவனை வெற்றிக்கார இயலாது. பங்காளி பகையாளா அண்ணன் தம்பியோடு வந்து போனா நாளை பங்காளி இருந்தால் நானே படைப்பலமாக இருக்க முடியும். அவருக்குரிய ராஜ்யத்தை கொடுத்து ஒற்றுமையாக வாழடா. அப்படி என்று என்னை பெற்ற தாழ்ந்த புத்தி என்னவற்றை தாழ்ந்த சொன்னார்களே. அவர்கள் வாக்கியத்தை தான் இந்த சண்டாள எல்லாம் திறந்து இவ்வளவாக இருக்கின்றேனே அண்ணவா. இறுதியிலேயே எனது மாமாவை நம்பியிருந்தேனே. போட்டி தள்ளுறாரு. உனக்கு வெற்றி வாங்க சொல்லி தருவேன். எனக்கு பட்டாபியாக கொடலா என்று சொல்லி போலாம்.
மாமா நிலைமை எப்படி ஆனது தெரியுமாண்ணா? எப்படி ஆனது? என்ன என்னாச்சு? சட்டி சுட்டி கவிதா வாங்கவோ, சட்டி சுட்டி கவிதா வாங்கவோ, சட்டி சுட்டி கவிதா வாங்கவோ, வட்ட போற சட்டி சுட்டது கையை விட்டது என்பார்களே, அந்த பான்மையை போல் யாரும் நம்பி வாழ போறேன், யாரும் நம்பி நான் இருக்க போறேன். ஆமா, அந்த காலங்களில் இருந்து தங்களைத்தானே மாமா இருந்தாய். நீ செய்த ஒரு காரியம், நீ செய்த ஒரு லட்சணங்களும் அந்த எதிராளிக்கு தான் மாமா ஜெயம் ஆகி போச்சு. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? தருமனுக்கே ஜெயம், அப்படி என்று காது புடிச்சு போகுது மாமா. என்ன சொல்றாங்க?